ரீசெண்டா நம்முடைய அரசியல் களத்துல ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் வந்து பீகார்ல நிதிஷ்குமார் தன்னுடைய கூட்டணியிலிருந்து விலகி எதிர்கூட்டணிக்கு மாறுறாரு. இது ஒரு சகஜமான ஒரு விஷயம்தான் அப்படின்னா கூட அவர் மாறுறது வந்து சகஜமான விஷயம் இல்லை. 5வது முறையாக மாறுறாரு. கிட்டத்தட்ட 9வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றுக்கிறார். அடிக்கடி மாறிக்கிட்டே இருப்பார், நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுவார். ஓகே, அதாவது மாறுவார் அப்படின்னா இது வந்து அணி மாறுறது, தன்னுடைய கட்சியே வேறொரு கூட்டணிக்கு எடுத்துட்டு போறது, இப்படி ஒரு நிகழ்வு. இதுக்கு முன்னாடி எப்படின்னா ஆட்கள் இஷ்டத்துக்கு கட்சி மாறிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது எம்எல்ஏ இருப்பாரு, ஒரு கட்சிக்கு போவாரு, அந்த கட்சியில பிடிக்கல இன்னொரு கட்சிக்கு போவாரு, அப்படின்னா நடந்துட்டே இருந்தது. அப்ப இப்படி நடக்கும்போது அந்த கட்சி தாவலுக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்கிறது அப்படிங்கிற ஒரு தாட் ஓடிட்டே இருந்தது. அது ஆனா ஏதோ ஒரு இடத்துல நீங்க அந்த மூக்கநாங்கயிறு மாட்டித்தானே ஆகணும் இல்லையா? 1985 நம்முடைய அரசியல் சட்டத்துல இந்த 10வது அட்டவணையை கொண்டு வர்றாங்க. இந்த 10வது அட்டவணையை எப்படி கொண்டு வர்றாங்கன்னா, புது அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா திருத்தங்கள் இப்ப நம்பர் வச்சுன்னு சொல்றோம். நம்ம இந்த கட்சி தாவல் தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது 52வது திருத்தம், 52nd அமெண்ட்மெண்ட். ஓகே, ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்னு கொண்டு வராங்க. மாற முடியாது, ஒரு ஆள் இஷ்டத்துக்கு தன்னை கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு மாற முடியாது. சரி, அப்ப மாறணும்னு நினைச்சா அப்படி ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஒரு 3ல் 1 பங்கு உறுப்பினர்களாவது நீங்க மாறணும். அதனால இப்ப என்ன பண்றாங்கன்னா கூண்டோட போயிட்டு இருக்காங்க. முன்னாடி எல்லாம் வந்து இஷ்டத்துக்கு ஒருத்தர் 2 பேரை இழுத்துக்க முடியும், இன்னைக்கு கூண்டோட போறாங்க. ஆனா இந்த சட்டத்துல இருக்க ஓட்டையை பயன்படுத்துறதுக்கு இந்த கட்சி தாவும் அரசியல்வாதிகளுக்கும் கட்சி தாவ வைக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் பயன்படுத்த தெரியும். சட்டத்துல ஏதாவது ஓட்டையை வச்சிருப்பாங்கல்ல. இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஆள் கட்சி தாவணும்னா அவர் ரிசைன் பண்ணிடுவார் எம்எல்ஏ பதவியில இருந்து, எம்பி பதவியில இருந்து. தேர்தல் நடக்கும், அதே எந்த கட்சிக்கு மாறுறாரோ அந்த கட்சி சின்னத்துல நின்று எம்எல்ஏ ஆயிடுவாரு, எம்பி ஆயிடுவாரு. அப்படி ஒரு இது இருக்கு. ஆனா அதுல பல பேர் இந்த கட்சியிலிருந்து மாறுறதுக்காக ரிசைன் பண்ணிட்டு அங்க தோத்தும் போயிருக்காங்க. சரி, இதுக்கு பின்னாடி என்ன லாஜிக், ஏன் அப்படி அப்படின்னு சொன்னா, இந்திய ஜனநாயகம் ஒரு கட்சி அடிப்படையிலான ஜனநாயகம், நாடாளுமன்ற ஜனநாயகம். அப்ப நீங்க ஒரு தொகுதியில நிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா தனிப்பட்ட முறையில் நீங்க நிக்கல, ஒரு கட்சியின் அடிப்படையில் நிக்கிறீங்க. இல்லைன்னா சுயேட்சை, இண்டிபெண்ட், அது வேற. அப்ப நீங்க ஒரு கட்சி அடிப்படையில நீங்க நிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அந்த தொகுதி மக்களை மட்டுமல்லாமல் அந்த கட்சியும் நீங்க ரெப்ரசன்ட் பண்றீங்க. அப்படித்தான் அந்த இடத்துல நம்ம பார்க்கணும். அப்ப கட்சி ரெப்ரசன்ட் பண்ணோம்னா நீங்க மக்கள்கிட்ட போகும்போதும் எங்க கட்சி இதை செய்யும், எங்க கட்சி இதை செய்திருக்கிறது, இதை செய்வதாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு நீங்க ஓட்டு கேட்குறீங்க. இன்னொன்னு, உங்களுக்கு ஒரு சின்னமும் கொடுப்பாங்க, கட்சி சின்னமும் கொடுப்பாங்க. அப்ப அந்த கட்சி சின்னத்துல நீங்க நிக்கிறீங்க. நீங்க அப்படின்னு சொன்னா யூ ரெப்ரசன்ட் தட் பார்ட்டி. ஓகே, இதுதான் பார்லிமெண்ட் பேஸ்டு டெமோக்ரஸி நம்மளோட இதுல. ஓகே, நீங்க நம்முடைய அடிப்படையே எப்படி, இப்ப நீங்க வந்து சில பேர் சொல்றாங்கல்ல பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிறாங்க. பிரதமர் வேட்பாளர் ஒண்ணு இருக்கா? இல்ல. பிரதமர் வேட்பாளர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிரதமருக்காக ஒருத்தர் போட்டி போடுவார், அவர் எடுத்து இன்னொருத்தர் நிற்பாரு. இந்த 2 பேர்லயோ 3 பேர்லயோ 4 பேர்லயோ யாருக்கு அதிகம் ஓட்டு விடுதோ அவங்க பிரதமர் ஆவாங்க. அப்படின்னா இந்திய ஜனநாயகத்துல அரசியலமைப்புல அப்படி ஏற்பாடு கிடையாது. இது வந்து ஒவ்வொரு கட்சியும் தன்னை முன்னிறுத்துவதற்காக செய்யக்கூடிய சில உத்திகள். ஒரு கட்சிக்கு இருந்தா பிரதமர் வேட்பாளர் ஆவாங்க, இல்லைன்னா அமைதியா இருப்பாங்க. இப்ப சில மாநிலங்கள்ல எல்லாம் சட்டமன்ற தேர்தல் நடந்தது, பெரும்பாலும் கட்சிகள் அங்க யார் முதல்வர் வேட்பாளர்னு அறிவிக்கல. அப்படின்னா இருந்தா
செஞ்சுட்டு எங்க உங்ககிட்ட இருந்தா காட்டு பார்ப்போம் அப்படின்லாம் பேசிக்கிறது எல்லாம் ஒரு பிரச்சார உத்தி. அரசியல் சட்டப்படி பிரதமர் வேட்பாளர் என்பது இல்லை. அதுதான் நம்ம இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த கட்சி தாவல் அப்படிங்கிறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைச்சு கொண்டு வரப்பட்ட சட்டம். அதனால முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டா ஆமா, பெரிய அளவுல அது நடக்கல. அப்படியே போறதா இருந்தா கூட ஒரு 1/3 உறுப்பினர்கள் பிற கட்சிக்கு மாறணும். அது கூட ஒரு கருத்து ரீதியான மோதல், கருத்து ரீதியான முரண்பாடு கூட நம்ம நினைக்கலாம். ஆனா இன்னைக்கு என்னன்னா மொத்தம் வேலைக்கு வாங்கிட்டு போறாங்கிறது நம்ம பார்க்கலாம். அப்ப நம்ம இந்த இடத்துல அந்த 52வது திருத்தம் கொண்டு வந்த அந்த கட்சி தாவல் தடை சட்டம் என்பது இன்றைக்கு நடைமுறையில இருக்கு. அப்ப இந்த நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த சட்டம் என்பது முற்றுப்புள்ளி வைத்ததா அப்படின்னு கேட்டா முற்றுப்புள்ளி வைப்பதற்கான வாய்ப்பு அதுக்கு கிடைக்கல. ஆனா நிச்சயமாக ஒரு வேகத்தடையை அது போட்டுக்குன்னு தான் நம்ம பார்க்கலாம் நம்ம.